யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நாம் கவனிப்போமானால் மிக அழகாக அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் மேன்மை அடைய விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. அப்போ நீங்கள் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ராஜரீக பிரமாணம் என்று இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. உங்களை நீங்கள் யாருமே வெறுப்பதில்லை. அல்லேலூயா. நம்ம எந்த விதத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் அந்த குறைவுகள் நமக்கு பெரிதாகவே தெரிவதில்லை. நிறத்திலோ, உடல் அளவிலோ, ஞானத்திலோ, திறமையிலோ, அழகிலோ, வளர்த்தியிலோ, எடையிலோ, பணபலத்திலோ, குடும்ப பின்னணியத்திலோ நம்ம எப்படி பின்தங்கினவர்களாக இருந்தாலும் நாம் நம்மை குறைத்து மதிப்பிடுவதே இல்லை. இதுதான் உண்மை. ஆனால் மற்றவர்கள் அப்படின்னு வரும்போது இது எல்லாத்தையும் நம்ம அவர்கள்ட்ட பார்க்குறோம். அப்போ நீங்கள் உங்களை நேசிக்கிற மாதிரி மற்றவர்களை நேசிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா முதலாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. யாரையும் உதாசீனம் பண்ணக்கூடாது, யாரையும் பரிகாசம் செய்யக்கூடாது, ஏற்ற தாழ்வுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஏற்ற தாழ்வு அப்படின்னு வந்தாலே சில காரியங்களை நாம் அளவுகோல் மூலமாக பார்க்குறோம். இவங்க என்ன படிச்சிருக்காங்க, இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, இவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், இவங்க என்ன பதவியில் இருக்கிறாங்க, இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, இவங்க எந்த இனத்தை சேர்ந்தவர்கள், இன்றைக்கி இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, இவர்களுடைய அந்தஸ்து எப்படி இருக்குது. அல்லேலூயா. உலகம் வேணால் இதெல்லாம் என்ன செய்யலாம், கணக்கிடலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் திருச்சபைக்குள்ளே நாம் இப்படி என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் இருக்கக்கூடாது. நீங்கள் இதற்கு முந்தின வசனங்களை பாருங்கள். நல்ல விலை உயர்ந்த வஸ்திரம் தரித்து வருகிற ஒருவரை நல்ல இடத்துல உட்கார சொல்லிட்டு தரித்திரர் ஒருத்தர் வரும்போது நீ அங்கே நெல்லு அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாதான், சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். உடனே நீங்கள் இந்த வார்த்தையை தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. சபைக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு மாதிரி அழுக்கு வஸ்திரத்தை போட்டுட்டு எங்கேருந்து வந்தார், எதுக்கு வந்தார்னே தெரியாத ஒரு ஆளை குறித்து அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. சக விசுவாசிகளில் ஒரு ஏழை மனிதனோ ஒரு மனுஷியோ விசுவாசத்தின் நிமித்தம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆராதனையில் கலந்து கொள்ள அருகில் உள்ள அவர்கள் அங்கம் வகிக்க விரும்பும் ஒரு திருச்சபைக்கு வரும்போது எங்கள் திருச்சபையில் இப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இடம் உண்டு, இப்படிப்பட்டவர்களுக்கு இடம் இல்லை என்று சொல்லுகிற நிலைமை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பாருங்கள், பைபிள் எவ்வளோ ப்ராஃபஸியாக எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. இன்றைக்கு உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஒரே ஊரில் இந்த இன பாகுபாட்டின் அடிப்படைகளில் திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. எவ்வளோ வேதனையான விஷயம் பார்த்தீங்களா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது அவரே நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள்னு சொல்லும்போது மனிதர்கள் அவர்களை வேறுபடுத்தி பார்ப்பது கர்த்தருடைய மனதை புண்படுத்துமா புண்படுத்தாதா? அவருடைய இதயத்திற்கு அது துக்கமாக இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. அவரே பாவத்தை மன்னித்து அநியாயங்களை மன்னித்து தனக்கு இணையாக தன்னோடு கூட அமர்த்துகிறார். தன்னுடைய நீதியை கொடுக்கும்போது மனிதர்கள் இப்படி செயல்பட்டால் எப்படி இருக்கும் பாருங்க. அது தேவ நீதிக்கு முற்றிலும் விரோதமானது. அல்லேலூயா. இன்னும் நல்லா கவனித்து பாருங்கள். ப்ராக்டிக்கலாக நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க ஆண்டவரை நேசிக்கிறதற்கும் ஆண்டவரை நம்புறதுக்கும் ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கும் ஊழியங்களில் ஈடுபடுவதற்கும் ஊழியர்களுக்கு உதவி செய்வதற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் பங்களிப்பதற்கும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க பங்களிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த டீம் நிறைய கொடுக்கறது செய்கிறத பார்க்கிலும் இந்த டீம் அதிகமாக செய்வாங்க. இயேசு அதையும் புதிய ஏற்பாட்டில் நமக்கு அவருடைய வாழ்ந்த நாட்களில் அழகாக
அந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா. ஏழை தாய், அவங்க 2 காசு தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த காணிக்கை பெட்டியில் அன்றைக்கி அந்த சபைக்குள்ளே இருந்த எல்லாருமே காணிக்க போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் எல்லாம் உங்கள் பரிபூரணத்திலிருந்து போட்டீங்க. ஆனால் அவளோ தன்னுடைய ஜீவனத்திற்கென்று வைத்திருந்ததை என்ன செஞ்சிட்டா, கொடுத்துட்டா. அப்போ யார் கொடுத்ததை ஆண்டவர் பெருசாக சொல்கிறார் பார்த்தீங்களா. ஆண்டவர் பார்க்கிற பார்வை வேறு. அதனால தான் அவங்க ஸ்டேட்டஸில் தரித்திரர்களாக இருக்கலாம், ஆனால் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி இருக்கணும்னா, ஆவிக்குரிய ரீதியில் நம்ம எப்படி தரமுள்ளவர்களாக இருக்கிறோம். நல்லா ஜெபிக்கிற ஒரு விசுவாசியாக இருக்கிறோமா, பரிசுத்தமாக இருக்கிற ஒரு விசுவாசியாக இருக்கிறோமா, உண்மையாக இருக்கிற விசுவாசியாக இருக்கிறோமா, கர்த்தருக்கு பயந்து சாட்சியாக வாழ்கிற ஒரு விசுவாசியாக இருக்கிறோமா, ஊழியங்களிலே உத்தரவாதத்தோடு செயல்படுகிற ஒரு விசுவாசியாக இருக்கிறோமா, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சபையில் நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு விசுவாசியாக இருக்கிறோமா. இப்படி தான் இருக்கணுமே தவிர, இதில் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நீ முக்கியமான ஆளா நான் முக்கியமான ஆளா, இந்த ஒரு எண்ணங்களுக்கு திருச்சபையில் என்ன வந்துடக்கூடாது, இடம் வந்துடவே கூடாது. என்னை யாராவது புறக்கணித்தால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்னை யாராவது பரிகாசம் பண்ணினால் அது எனக்கு சந்தோஷத்தை தருமா? என்னை யாராவது புறக்கணித்தால் அல்லது என்னை யாராவது கடுமையாக பேசினால் அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு நான் பார்த்துட்டேன்னா, இதே போல தான் நான் மற்றவர்களும் என்ன செய்யணும், நடத்த வேண்டும். இதுதான் ராஜரீக பிரமாணம். இந்த ராஜரீக பிரமாணத்தை நாம் கடைபிடிப்போம், நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய வேதத்தில் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகளை நாங்கள் அப்படியே கை கொண்டு நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.